கனவுகளின் வலிமை. கல்லாய்புரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் +2 உயிரியல் வகுப்பில் மதிய உறக்கத்தின் அயற்சி மாணவர்களை ஒரு மெல்லிய போர்வையைப் போல சூழ்ந்திருந்தது. வெளியே ஜூலை மாதத்தின் மெல்லிய மழை பூமியை குளிர வைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் வகுப்பறையில் இயற்பியல் பாடத்தில் மின்னியல் ஆற்றல் மற்றும் கொள்ளளவு என்ற பாடம் பலரது தலையில் தீயை மூட்டியது. வர்க்கீஸ் ஐயாவின் பளபளப்பான நெற்றியில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக விழுந்தன. எனவே யாராவது ஒரு இருமுனை கம்பியின் மையப்புள்ளியில் மின்னியல் ஆற்றலுக்கான வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டார். வகுப்பறையில் கல்லறை மௌனம். முன் பெஞ்சில் அமர்ந்திருந்த புத்திசாலி மாணவர்கள் கூட புத்தகத்திலிருந்து தலையை உயர்த்தவில்லை. யாருக்கும் பதில் தெரியவில்லை. வர்க்கீஸ் ஐயாவின் முகத்தில் ஏமாற்றம் பரவியது. அப்போது வகுப்பின் பின்புறத்தில் ஜன்னல் அருகே இருந்த பெஞ்சில் இருந்து ஒரு குரல் எழுந்தது. ஐயா, நான் முயற்சிக்கிறேன். எல்லோரது தலைகளும் அந்த பக்கம் திரும்பின. அது ஷாஹின். அவனது உம்மா பலமுறை தைத்து நிறம் மங்கிய குப்பாயமும் சுவரில் சாய்த்து வைத்திருந்த பழைய சைக்கிளும் விடுதியிலிருந்து சாப்பிடும் மதிய உணவின் சலிப்பும் அவனை பலமுறை புலப்படாதவனாக்கியிருந்தன. ஆனால் அவனது கண்களில் மட்டும் ஒரு மங்கலும் இல்லை. ஷாஹின் எழுந்து நின்றான். அவனது குரலில் ஒரு தயக்கமும் இல்லை. அவன் அந்த பெரிய வெளிப்பாட்டை தண்ணீர் போல ஒழுகும் வார்த்தைகளில் ஒவ்வொரு படியையும் தெளிவாக விளக்கி சொல்லத் தொடங்கினான். அவனை சுற்றி உறக்கத்தில் தொங்கியவர்கள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தனர். வர்க்கீஸ் ஐயாவின் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. முன் வரிசையில் அமர்ந்திருந்த லைலா அந்த குரலுக்கு கவனமாக செவிசாய்த்தாள். ஒவ்வொரு முறை ஷாஹின் வகுப்பில் எழுந்து நின்று பேசும்போதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளவு பற்றாக்குறைகளுக்கு மத்தியில் ஒருவனால் இவ்வளவு பிரகாசிக்க முடிகிறது? அவனது கையில் இருந்த பழைய புத்தகத்தின் பக்கங்கள் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தன. ஆனால் அதில் உள்ள அறிவு புதிய புத்தகங்களை விட மூர்க்கமாக இருந்தது. வகுப்பு முடிந்ததும் லைலா புத்தகங்களுடன் ஷாஹினிடம் நடந்து சென்றாள். அவளது இந்த நடவடிக்கை பலமுறை அவளது உறவினரான ஜலீலை கோபப்படுத்தியது. இந்த முறையும் விதி விலகவில்லை. லைலா! ஜலீலின் குரல் பின்னாலிருந்து ஒரு கர்ஜனையாக எழுந்தது. அந்த கிழிந்த குப்பாயக்காரனிடம் உனக்கு என்ன இவ்வளவு பேச? ஷாஹினின் முகம் வெளுத்தது. அவன் புத்தகங்களுடன் திரும்பி நடக்க முயன்றான். ஆனால் லைலாவின் குரல் அவனை தடுத்தது. ஜலீல், இது வகுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். ஷாஹின் என் வகுப்பு தோழன். அவளது குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு மூர்க்கம் இருந்தது. வகுப்பு தோழனா? இவனெல்லாம் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு பொருத்தமானவனா? என் தங்கைக்கு பேச வேறு ஆண்கள் இந்த ஊரில் இல்லையா? ஜலீல் ஷாஹினை மேலிருந்து கீழாக பார்த்து இகழ்ச்சியாகச் சொன்னான். ஷாஹினின் கண்களில் ஒரு கணம் வலியின் தீப்பொறி மின்னியது. அவன் ஒன்றும் பேசாமல் வேகமாக நடந்து சென்றான். லைலாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. என் விஷயத்தில் தலையிடாதே ஜலீல். மனிதர்களின் மதிப்பு அவர்களின் பையின் எடையை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை, மூளையில் உள்ள அறிவை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி அவள் ஜலீலை மீறி முன்னோக்கி நடந்தாள். மாலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் பழைய ஆலமரத்தின் அடியில் ஷாஹின் சைக்கிளுடன் நின்று கொண்டிருந்தான். டயர் பஞ்சராகி இருந்தது. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து நின்றான். லைலா அந்த வழியாக நடந்து செல்லும்போது அவனை கண்டாள். ஒரு கணம் தயங்கி நின்றாள். பின்னர் அவனிடம் சென்றாள். என்ன ஆச்சு ஷாஹின்? சைக்கிள் பஞ்சராகிவிட்டது. அவனது குரல் மெலிந்திருந்தது. அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். அருகில் எங்கும் சைக்கிள் கடை இல்லை. இனி எப்படி வீட்டுக்கு போவாய்? நடந்து போய்க்கொள்கிறேன். கொஞ்சம் தூரம் இருக்கிறது என்று ஒரு சோக புன்னகையுடன் சொன்னான். அப்போது லைலாவின் கார் அந்த வழியாக வந்தது. ஓட்டுநர் அலியார் அவளை கண்டதும் காரை நிறுத்தினார். லைலாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஷாஹின், இந்த சைக்கிளை இங்கே வைத்துவிடு. நாளை காலை அலியாரை அனுப்பி இதை கடையில் கொடுத்து சரி செய்ய சொல்கிறேன். இப்போது நீ என்னுடன் காரில் வா. நான் உன்னை வீட்டில் இறக்கிவிடுகிறேன். ஐயோ, அது வேண்டாம் லைலா. நான் சரி செய்து கொள்கிறேன். அவனது ஆணவம் அவளை எதிர்த்தது. ஒரு உதவிதானே ஷாஹின்? இன்று நீ வர்க்கீஸ் ஐயாவுக்கு ஒரு வெளிப்பாடு சொல்லி உதவவில்லையா? அதைப்போல என்று அவள் புன்னகைத்தாள். அவளது அந்த புன்னகையின் முன் அவனது எல்லா எதிர்ப்புகளும் கரைந்து போயின. அவன் தயக்கத்துடன் காரில் ஏறினான். அபூபக்கர் சாஹிப்பின் வீட்டு முன் கார் நிறுத்தப்பட்ட போது மொட்டை மாடியில் யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த ஜலீல் அவர்களை கண்டான்.
அவன் கோபத்துடன் பற்களை கடித்தான். காரிலிருந்து இறங்கிய ஷாஹின் லைலாவுக்கு நன்றி சொல்லி தன் வீட்டை நோக்கி நடந்து சென்றான். அந்த இரவு லைலா தன் படிப்பு அறையில் அமர்ந்து ஒரு ஆங்கில உரை தயாரித்துக் கொண்டிருந்தாள். த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ் என்று இருந்தது தலைப்பு. அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவளது மனதில் அப்போது தோன்றியது ஷாஹினின் முகம். வறுமையின் எல்லா நெருப்பு பாதைகளையும் கடந்து கனவுகளை மட்டும் இறுக்கமாக பிடித்து நடக்கும் ஒரு இளைஞன். அவனது வாழ்க்கை தானே இந்த தலைப்புக்கு மிகப்பெரிய உதாரணம். அவள் பேனாவை எடுத்தாள். பின்னர் எழுதத் தொடங்கினாள். கனவுகள் உறக்கத்தில் காண்பவை அல்ல, அவை உங்களை உறங்கவிடாமல் தடுக்கும் விஷயங்கள். வெளியே மழை நின்றிருந்தது. கல்லாய்புரம் கிராமம் உறக்கத்தில் ஆழ்ந்திருந்தது. ஆனால் 2 வீடுகளில் உள்ள 2 அறைகளில் ஒளி அணையவில்லை. ஒன்றில் ஒரு பெரிய கனவு உலகத்தை கட்டமைக்கும் ஒரு பெண். மற்றொரு அறையில் ஒரு நாள் அந்த கனவு உலகத்தை அடைய வேண்டும் என்று பிடிவாதமாக படிக்கும் ஒரு இளைஞன். அவர்களுக்கு இடையில் நட்பின் மற்றும் அதற்கு மேல் ஏதோ ஒரு மெல்லிய நூல் பாதை உருவாகிக் கொண்டிருந்தது. பள்ளியாண்டு விழாவின் அன்று கல்லாய்புரம் அரசு பள்ளியின் முற்றம் மக்களால் நிரம்பியிருந்தது. ஷாஹின் கூட்டத்தின் ஒரு மூலையில் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் மேடையில் அடுத்து பேச உள்ள லைலாவை தேடிக்கொண்டிருந்தன. அவள் மேடைக்கு வந்தபோது கூட்டத்தில் ஒரு மெல்லிய அசைவு ஏற்பட்டது. வெளிர் நீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள். மைக் முன் நின்றபோது ஒரு கணம் அவளது கண்கள் கூட்டத்தின் வழியே பயணித்தன. இறுதியாக மரத்தடியில் நிற்கும் ஷாஹினை அடைந்தபோது அவளது கண்கள் ஒரு கணம் நிலைத்தன. ஒரு மெல்லிய புன்னகை அவளது உதடுகளில் மலர்ந்தது. அவள் பேசத் தொடங்கினாள். த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ். அவளது ஆங்கிலம் அழகாக இருந்தது. ஆனால் ஷாஹினை பிடித்து ஆட்டியது அந்த வார்த்தைகளில் உள்ள கருத்துக்கள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனை பற்றியதாக தோன்றியது. வறுமையோ சூழ்நிலைகளோ உங்கள் கனவுகளுக்கு எல்லை வகுக்கக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் உள்ள தீயே என்று அவள் சொல்லும்போது அவளது பார்வை நேராக அவனை நோக்கியிருந்தது. உரை முடிந்து கூட்டம் கைதட்டல்களால் நிரம்பிய போது ஷாஹின் அறியாமல் கைதட்டினான். அவனது இதயம் பெருமையால் நிரம்பியது. நிகழ்ச்சி முடிந்து திரும்பும்போது ஜலீல் அவனது வழியை தடுத்தான். என்னடா, உன்னை பற்றித்தான் அவளுடைய உரையா? பெரிய கனவுகளெல்லாம் காண்கிறாயா? உன்னை போன்றவர்களின் கனவுகளுக்கு உன் கிழிந்த குப்பாயத்தின் மதிப்பு மட்டுமே இருக்கும் என்று இகழ்ச்சியாகச் சொன்னான். ஷாஹின் ஒன்றும் பேசவில்லை. அவன் ஜலீலை மீறி முன்னோக்கி நடந்தான். அவனது மனதில் லைலாவின் வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த ஆண்டு பெரிய பெருநாளுக்கு வழக்கத்தை விட அதிக ஆரவாரம் இருந்தது. கல்லாய்புரம் பள்ளி மைதானத்தில் ஒரு பெரிய நேர்ச்சை நடந்தது. வியாபாரிகள், இனிப்பு விற்பவர்கள், வளையல் விற்பவர்கள் அந்த இடத்தை ஒரு திருவிழா களமாக மாற்றினர். கூட்டத்தின் மத்தியில் ஷாஹின் அவளை மீண்டும் கண்டான். மருதாணி இட்ட கைகளில் கண்ணாடி வளையல்கள் அணிந்து தோழிகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் அவள் நின்றாள். பெருநாள் விஷயங்கள் எப்படி ஷாஹின்? நன்றாகப் போகிறது. நுழைவுத் தேர்வுக்கு நன்றாக படிக்கிறாயா? ஆமாம். அவள் அவனுக்கு ஒரு இனிப்பு ஜிலேபி வாங்கி நீட்டினாள். இதை சாப்பிடு. தேர்வுக்கு இனிமையான வெற்றி கிடைக்கட்டும். அவன் தயங்கி நின்றான். வேண்டாம் லைலா, இது ஒரு தொடக்கம் மட்டுமே. தேர்வில் வெற்றி பெற்றால் எனக்கு பிரியாணி வேண்டும். மறந்துவிடாதே என்று அவள் சிரித்தபடி சொன்னாள். அந்த சிரிப்பில் கூட்டத்தின் ஆரவாரத்தின் மத்தியில் அவன் ஒரு கணம் எல்லாவற்றையும் மறந்து நின்றான். ஆனால் லைலாவின் வீட்டில் உள்ள மகிழ்ச்சிகளின் மேல் கருமேகங்கள் கவியத் தொடங்கின. அபூபக்கர் சாஹிப் பெரும்பாலும் மௌனமாக காணப்பட்டார். அவரது வணிக கூட்டாளிகள் துபாயிலிருந்து அழைக்கும்போது அவர் அறைக்குள் சென்று கதவை மூடி பேசினார். ஒரு நாள் இரவு மொட்டை மாடியில் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த லைலா கீழே முற்றத்தில் அப்பா யாருடனோ தொலைபேசியில் கோபமாக பேசுவதை கேட்டாள். நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். என் எல்லா சேமிப்பையும் நீங்கள் காரணமாக இழந்தேன். அவரது குரல் நடுங்கியது. லைலாவின் மனதில் முதல் முறையாக பயத்தின் ஒரு விதை முளைத்தது. மறுநாள் அவர்களது நிலத்தின் ஒரு பகுதி விற்கப்பட்டதாக அவள் அறிந்தாள். உம்மாவிடம் கேட்டபோது உன் அப்பாவுக்கு வணிகத்தில் ஒரு சிறிய பிரச்சினை என்ற பதில் மட்டுமே கிடைத்தது. +2 தேர்வின் வெப்பத்திற்கு பள்ளி நுழைந்ததும் எல்லோரும் பரபரப்பாக மாறினர். கடைசி தேர்வு நாளில் வகுப்பிலிருந்து வெளியேறும்போது லைலா ஷாஹினை நோக்கி திரும்பினாள்.
எல்லாம் நல்லபடியாக எழுது ஷாஹின். லைலாவுக்கு மற்றும் எல்லா வாழ்த்துக்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி பிரிந்தனர். அந்த விடுமுறை காலம் ஷாஹினுக்கு படிப்பின் நாட்களாக இருந்தது. அவன் இரவு பகலாக நுழைவுத் தேர்வுக்கு தயாரானான். ஒவ்வொரு முறை களைப்படையும் போதும் லைலாவின் முகமும் பிரியாணியின் வாக்குறுதியும் அவனுக்கு உற்சாகம் அளித்தது. இறுதியாக முடிவு வந்தது. ஷாஹின் +2 தேர்வில் பள்ளியில் முதல் மாணவனாக வந்தான். கல்லாய்புரம் கிராமம் அவனை பற்றி பேசியது. அவனது உம்மாவின் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. ஆனால் ஷாஹினின் மனது மற்றொரு செய்தியை கேட்க ஆவலாக இருந்தது. நுழைவுத் தேர்வு முடிவு. அதுவும் வந்தது. கேரள பொறியியல் நுழைவுத் தேர்வில் அவனுக்கு மாநில அளவில் உயர்ந்த ரேங்க். அவனுக்கு உலகத்தை வென்ற மகிழ்ச்சி. அவன் நேராக டீ கடைக்கு ஓடி அங்கிருந்து ஒரு பெரிய பெட்டியில் லட்டு வாங்கினான். இந்த மகிழ்ச்சியை முதலில் தெரிவிக்க வேண்டியவள் லைலா. அவள் கொடுத்த பணத்தால் தான் இந்த உலகத்திற்கு சிறகடித்து உயர்ந்தான். அவன் மூச்சு வாங்கியபடி அவளது வீட்டு முன் வந்து சேர்ந்தான். ஆனால் அந்த பெரிய கேட் மூடியிருந்தது. கேட்டில் ஒரு துருப்பிடித்த புதிய பூட்டு. வீட்டின் ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருந்தன. முற்றத்தில் உலர்ந்த இலைகள் குவிந்திருந்தன. அந்த வீடு நீண்ட நாட்களாக ஆளில்லாமல் இருப்பது போல தோன்றியது. அவனது இதயம் பறையடிக்கத் தொடங்கியது. அவன் கேட்டில் தட்டி கூப்பிட்டான், லைலா. எந்த பதிலும் இல்லை. அருகிலுள்ள வீட்டில் இருந்த ஒரு முதிய பெண் அவனை கண்டாள். யார் மகனே? இங்கே. இங்கே லைலாவும் அவள் குடும்பமும். அவனது வார்த்தைகள் தடைப்பட்டன. அவர்கள் போய்விட்டார்கள் மகனே. கடந்த மாதம் ஒரு இரவுக்கு இரவு எல்லாவற்றையும் கட்டி மூட்டை கட்டி போய்விட்டார்கள். பெரிய கடன் ஏறி ஊரை விட்டு போனதாக எல்லோரும் சொல்கிறார்கள் என்று அந்த பெண் சொன்னாள். ஷாஹினின் கையில் இருந்த லட்டுப்பெட்டி கீழே விழுந்தது. அதில் உள்ள இனிப்பு மண்ணில் சிதறியது. அவனுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அவன் அந்த துருப்பிடித்த கேட்டின் கம்பிகளை இறுக்கமாக பிடித்தான். அவனது கண்களில் இருந்து சூடான கண்ணீர் வழிந்தது. அவள் போய்விட்டாள். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். அவனது வெற்றியின் இனிப்பை சுவைக்காமல். அவனது இதயத்தில் உள்ள ஒளியையும் எடுத்துச் சென்று விட்டாள். திருவனந்தபுரம் பொறியியல் கல்லூரியின் பெரிய கேட்டை கடக்கும்போது ஷாஹினின் இதயம் ஒரு விசித்திரமான பாரத்தால் நிரம்பியிருந்தது. கல்லாய்புரத்தில் வெற்றியின் இனிப்பு அவனது நாவில் இல்லை. மாறாக லைலாவை இழந்ததன் கசப்பு இருந்தது. அவனது கையில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. அதில் அவனது உம்மா மடித்து வைத்த 2 ஜோடி ஆடைகள், அவனது சான்றிதழ்கள் மற்றும் நூலகத்தில் இருந்து எடுத்த சில பழைய புத்தகங்கள் இருந்தன. அவனது இதயத்தில் அவள் கொடுத்த 250 ரூபாயின் நினைவு இருந்தது. விடுதி வாழ்க்கை அவனுக்கு ஒரு புதிய சோதனையாக இருந்தது. 4 பேர் தங்கியிருந்த அந்த சிறிய அறையில் அவன் ஒரு வேற்று கிரக உயிரினம் போல ஒதுங்கி கிடந்தான். வகுப்பு தோழர்கள் புதிய பிராண்ட் ஆடைகள் மற்றும் திரைப்படங்களை பற்றி பேசும்போது ஷாஹின் தன் பழைய புத்தகங்களில் முகத்தை புதைத்தான். இரவுகளில் அவர்கள் வெளியே சென்று உணவு உண்ணும்போது அவன் மெஸ்ஸில் உள்ள குளிர்ந்த சோறு மற்றும் கறியை உண்டு பசியை அடக்கினான். பலமுறை அடுத்த நாள் செலவுக்கு என்று அவன் இரவு உணவை தவிர்த்து குழாய் நீரை குடித்து வயிறு நிரப்பினான். வகுப்புகள் ஒரு புதிய உலகமாக இருந்தன. ஆனால் அங்கும் அவனது வறுமை அவனை வேட்டையாடியது. பயிற்சி பதிவேடுகள் வாங்கவும் புதிய புத்தகங்கள் வாங்கவும் பணம் இல்லாமல் அவன் தவித்தான். நூலகத்தில் உள்ள பழைய புத்தகங்கள் மட்டுமே அவனது ஒரே ஆதரவாக இருந்தன. அவனது இந்த தனிமை வாழ்க்கை மின்சாரத் துறையில் உள்ள பேராசிரியர் கோயாவின் கவனத்தை ஈர்த்தது. கடுமையானவர் மற்றும் தமிழ் கலந்த மலையாளம் பேசுபவரான அவர் ஷாஹினின் கண்களில் உள்ள தீவிரத்தை அடையாளம் கண்டார். ஒரு நாள் நூலகத்தில் வைத்து அவர் ஷாஹினை தடுத்து நிறுத்தினார். ஷாஹின், உன் பேப்பர்களை நான் கவனித்தேன். நல்ல திறமை இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சினை இருக்கிறது. உன் கவலை என்ன? ஷாஹின் முதலில் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் பேராசிரியரின் அன்பான விசாரணைக்கு முன் அவன் தன் நிலையை திறந்து பேசினான். அன்று மாலை பேராசிரியர் கோயா அவனை தன் குடியிருப்புக்கு அழைத்துச் சென்றார். அவரது மனைவி அவனுக்கு சூடான தோசையும் சட்னியும் பரிமாறினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக அவன் வயிறு நிறைய உணவு உண்டான். வாழ்க்கை ஒரு கணக்கு போல ஷாஹின். சரியான சூத்திரத்தை பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் தீர்க்கலாம் என்று அவர் சொன்னார். அன்று முதல் பேராசிரியர் கோயா அவனுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறினார். அவர் அவனுக்கு பழைய புத்தகங்கள் கொடுத்தார், கருத்தரங்குகளில் கட்டுரைகள் சமர்ப்பிக்க ஊக்குவித்தார், சிறிய டியூஷன்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்.
அந்த அரவணைப்பில் ஷாஹின் மீண்டும் சிறகடித்தான். அவன் கல்லூரியில் மிகவும் புத்திசாலி மாணவனாக மாறினான். வகுப்பு முடிந்து கிடைக்கும் நேரங்களில் அவன் சிறிய வேலைகள் செய்தான். ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவியும் டியூஷன் எடுத்தும் அவன் பணம் சம்பாதித்தான். ஒவ்வொரு ரூபாயையும் எண்ணும்போது அவனது மனதில் லைலாவின் முகம் தோன்றும். ஒரு நாள் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் லைலா. இந்த ஷாஹின் ஒரு தோல்வியடைந்தவன் இல்லை என்று உனக்கு முன் நிரூபிக்க வேண்டும். அந்த பிடிவாதமே அவனது எரிபொருளாக இருந்தது. லைலா. வானமும் பூமியும் ஒன்றாக அழுத ஒரு இரவில் லைலாவும் அவள் குடும்பமும் கல்லாய்புரத்தை விட்டு வெளியேறினர். ஒரு பழைய லாரியின் பின்புறத்தில் டார்போலின் தாளுக்கு அடியில் உம்மாவையும் தங்கை அம்னாவையும் அணைத்து அமர்ந்திருக்கும்போது லைலாவின் இதயம் உறைந்திருந்தது. பெருமையுடன் தலை நிமிர்ந்து நடந்த பாப்பா அந்த இருளில் ஒரு நிழலாக சுருங்கியிருந்ததை அவள் கண்டாள். ஒவ்வொரு கிலோமீட்டர் கடக்கும்போதும் அவள் தன் கனவுகளையும் நினைவுகளையும் கல்லாய்புரத்தில் விட்டுவிட்டு வந்தாள். அவர்கள் கோழிக்கோடு நகரின் ஒரு மூலையில் உள்ள ஒரு பழைய வாடகை வீட்டில் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினர். அந்நிய முகங்கள், அந்நிய பாதைகள். அபூபக்கர் சாஹிப் அந்த வீழ்ச்சியிலிருந்து மீளவில்லை. பகல் முழுவதும் அவர் அறைக்குள் ஒதுங்கி கிடந்தார். இரவுகளில் சுவரில் உள்ள நிழல்களை பார்த்து பெருமூச்சு விட்டார். அவரது உடல்நலம் குன்றியது, நினைவுகள் மங்கத் தொடங்கின. இறுதியாக ஒரு காலையில் யாரும் கேட்காமல் அவர் இந்த உலகத்தை விட்டு பயணமானார். அந்த மரணத்துடன் லைலாவின் வாழ்க்கை மாறியது. மருத்துவராக வேண்டும் என்ற கனவுகளின் புத்தகத்தை அவள் என்றென்றும் மடித்து வைத்தாள். உம்மாவின் மற்றும் தங்கையின் முகமே அவளுக்கு முன் இருந்தது. 18 வயதில் அவள் அந்த குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். முதலில் ஒரு துணிக்கடையில் விற்பனை பெண்ணாக பணியாற்றினாள். அங்கு பல மோசமான பார்வைகளையும் பேச்சுகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆணவம் காயமடைந்த போது அவள் அந்த வேலையை விட்டுவிட்டாள். பின்னர் ஒரு பேக்கரியில் இனிப்பு பண்டங்கள் தயாரிக்கும் வேலைக்கு சேர்ந்தாள். எரியும் வெப்பத்தின் முன் நிற்கும் போதும் அவளது மனதில் தங்கையின் கல்வி இருந்தது. இத்தாத்தா, எனக்கு புதிய புத்தகம் வேண்டும் என்று அம்னா சொல்லும்போது கையில் உள்ள புண்களை அவள் மறந்தாள். கதை. ஒரு கனவின் ஒளி. அவள் அதிக வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொச்சிக்கு ரயில் ஏறினாள். ஒரு பெரிய துப்புரவு ஏஜென்சியில் வேலைக்காரியாக சேர்ந்தாள். பெரிய பிளாட்டுகளிலும் அலுவலகங்களிலும் பளபளப்பான தரைகளை துடைக்கும்போது அவள் தன் வாழ்க்கையில் மறைந்து போன பளபளப்பை பற்றி நினைக்காமல் இருக்க முயன்றாள். ஒவ்வொரு நாளும் முடியும் போது களைப்பால் உடல் ஒடுங்கிய நிலையில் அவள் வாடகை அறையை அடையும் போது ஜன்னல் வழியாக காணும் வானத்தின் நிலவை பார்த்து கேட்பாள், என் ஷாஹின் எங்கே இருப்பான்? அவனும் என்னைப் போல கஷ்டப்படுகிறானா? 4 வருடங்கள் ஒரு மின்னல் போல கடந்து போயின. பல்கலைக்கழகத்தில் முதல் ரேங்க் பெற்று வெளியேறிய ஷாஹின் கையில் ஒரு சான்றிதழ் மட்டுமல்ல, மனதில் ஒரு பெரிய கனவையும் வைத்திருந்தான். கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைத்த வேலையில் சேருவதற்காக கொச்சிக்கு ரயில் ஏறும்போது அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது, லைலா. கொச்சியில் ஒரு சிறிய லாட்ஜ் அறையின் ஜன்னல் வழியாக நகரத்தின் வெளிச்சத்தை பார்த்து நின்றபோது அவன் நினைத்தான், இந்த நகரத்தில் எங்கோ, இந்த பரபரப்புக்கு இடையில், இந்த வெளிச்சங்களுக்கு மத்தியில் அவள் இருப்பாளா? அதே இரவு கொச்சியின் மறுமூலையில் ஒரு இடுக்கமான வாடகை அறையின் ஜன்னல் வழியாக அதே வானத்தை பார்த்து லைலாவும் பெருமூச்சு விட்டாள். ஒரு நாளின் கடின உழைப்புக்கு பிறகு களைப்பால் உடல் தளர்ந்து படுத்திருந்தாள். அவளது நினைவுகளில் கல்லாய்புரத்தின் பெருநாள் இரவும் ஒரு ஜோடி அன்பு நிறைந்த கண்களும் தோன்றின. அவர்கள் ஒரே வானத்தின் கீழ் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு இடையே வருடங்களின் தூரமும் விதியின் பெரிய மதில்களும் இருந்தன. கொச்சி நகரம் பரபரப்பின் ஒரு குதிரையாக இருந்தது. அந்த குதிரையில் ஷாஹின் வேகமாக நீந்தினான். அவன் பணிபுரிந்த மென்பொருள் நிறுவனத்தில் அவனது திறமையும் யோசனைகளும் விரைவில் கவனிக்கப்பட்டன. தூக்கமற்ற இரவுகளும் கடின உழைப்பும் அவனது தோழர்களாக மாறின. அவனது திட்டங்கள் நிறுவனத்துக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத் தந்தன. இந்த பயணத்தில் அவன் ஒரு நல்ல நண்பனை பெற்றான், விக்ரம். டெல்லியைச் சேர்ந்த நடைமுறை சிந்தனை கொண்ட ஒரு புத்திசாலி. ஷாஹினின் கனவுகளுக்கு விக்ரம் இறக்கைகள் அளித்தான். அவர்கள் ஒன்றாக அந்த வேலையை விட்டு தங்கள் சொந்த நிறுவனத்தை தொடங்கினர், SA டெக் சொல்யூஷன்ஸ். ஷாஹின் அலியின் சுருக்கமான பெயர். வருடங்கள் கடந்தன. SA குழுமம் கொச்சியில் வேகமாக வளர்ந்து வரும் டெக் நிறுவனங்களில் ஒன்றாக மாறியது. ஷாஹின் அலி என்ற பெயர் வணிக உலகில் மரியாதையுடன் உச்சரிக்கப்பட்டது.
ஆனால் இந்த வெற்றிகளின் உச்சியில் நிற்கும்போதும் அவன் இதயத்தின் ஒரு மூலையில் கல்லாயிபுரத்தின் அந்த பெண்ணின் நினைவுகள் ஒரு வலியாக நின்றன. அவன் அவளை பலமுறை தேடினான், ஆனால் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. வெற்றியின் அடையாளமாக கொச்சியில் கடலுக்கு எதிரே உள்ள மிகப்பெரிய பிளாட் வளாகங்களில் ஒரு பென்ட்ஹவுஸை அவன் சொந்தமாக்கினான். அதன் இறுதி மெருகு வேலைகளை பார்க்க வந்திருந்தான். விக்ரமும் உடன் இருந்தான். ஷாஹின், இந்த காட்சி அருமை. ஆனால் இவ்வளவு பெரிய பிளாட்டில் தனியாக ஏன்? விக்ரம் கேட்டான். ஷாஹின் ஒரு புன்னகையுடன் கடலை பார்த்து, தனியாக இல்லை விக்ரம். என் கனவில் ஒரு ஆள் இருக்கிறாள். அவள் வந்தால் இந்த வீடு நிறையும். அவன் பால்கனிக்கு நடந்தான். அங்கு கண்ணாடி சுவரை துடைத்துக் கொண்டிருந்த ஒரு துப்புரவு பணியாளரை கவனித்தான். அவள் முகம் மாஸ்கால் மறைக்கப்பட்டிருந்தது. அவளது கைகள் வேகமாக இயங்கின. ஆனால் ஒரு கணத்தில் ஒளி அவள் கண்களில் பட்டபோது ஷாஹின் உறைந்து போனான். அந்த கண்கள், வருடங்களுக்கு பிறகும் அவன் இதயத்தில் ஒரு கீறல் கூட இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட அந்த கண்கள். லைலா? அவன் குரல் ஒரு மெல்லிய நடுக்கமாக வெளிப்பட்டது. அந்த அழைப்பை கேட்டு அவள் அதிர்ந்து திரும்பினாள். முன்னால் நிற்பவனை அடையாளம் கண்ட அந்த நொடியில் அவள் கண்களில் பயமும் ஆச்சரியமும் நிறைந்தன. கையில் இருந்த துணி கீழே விழுந்தது. ஒரு கணம் அவள் உறைந்து நின்றாள். பின்னர் ஒன்றும் பேசாமல், யாரையும் பார்க்காமல் அவள் அங்கிருந்து ஓடி மறைந்தாள். ஷாஹின், அவள் யார்? விக்ரம் கேட்டான். என் லைலா. அவன் ஒரு மந்திரம் போல சொன்னான். அவன் அவள் பின்னால் ஓடினான். ஆனால் அப்போதைக்கு அவள் லிஃப்டில் ஏறி மறைந்திருந்தாள். அவன் பைத்தியம்போல் செக்யூரிட்டி அறைக்கு ஓடினான். துப்புரவு ஏஜென்சியின் முகவரியை பெற்றான். ஆனால் அங்கு சென்றபோது லைலா என்ற பணியாளர் அன்று திடீரென வேலையை விட்டுவிட்டு போனதாகச் சொன்னார்கள். அவள் மீண்டும் மறைந்திருந்தாள். பல நாட்கள் ஷாஹின் ஒரு கனவில் நடப்பவனைப் போல இருந்தான். விக்ரமிடம் அவன் எல்லாவற்றையும் திறந்து பேசினான். ஒரு துப்புரவு பணியாளரா ஷாஹின், யதார்த்தமாக இரு. இன்று நீ யார் என்பதை நினை. உன் எதிரிகள் இதை அறிந்தால். விக்ரம் அவனுக்கு அறிவுரை கூறினான். அவள் துப்புரவு பணியாளர் இல்லை விக்ரம். அவள் என் இதயத்தின் ஒளி, ஷாஹின் உறுதியான குரலில் சொன்னான். அதே சமயம் ஷாஹினின் வளர்ச்சியில் பொறாமை கொண்ட பலர் வணிக உலகில் இருந்தனர். அவர்களில் ஒருவன் கல்லாயிபுரத்தின் ஜலீல். அவரது குடும்பம் பின்னர் செல்வந்தர்களாக மாறியிருந்தது. துபாயில் வணிகத்தில் அவனும் வெற்றி பெற்றிருந்தான். இப்போது கொச்சியில் எஸ்ஏ குழுமத்தின் முக்கிய போட்டியாளர்களில் ஒருவனாக இருந்தான். ஷாஹினின் கடந்த காலத்தை அறிந்த ஜலீல் அவனது இந்த பலவீனத்தை உணர்ந்தான். ஷாஹின் ஒரு பெண்ணை தேடி அலைவதாக அறிந்தபோது அந்த பழைய பிச்சைக்காரனுக்கு இன்னும் அவளை மறக்க முடியவில்லையா என்று நினைத்தான். ஷாஹின் தன் செல்வாக்கை பயன்படுத்தி லைலாவை தேடினான். இறுதியாக அவளை கண்டுபிடித்தான். நகரத்தின் பின்புறங்களில் கூரை ஒழுகும் இடுக்கமான அறைகளை கொண்ட ஒரு வாடகை வீட்டில். அவன் அந்த வாசலில் தட்டினான். கதவை திறந்த லைலா அவனை கண்டு அதிர்ந்தாள். அவள் கண்களில் பயமில்லை, எரியும் ஒரு கோபமாக இருந்தது. எதற்காக இங்கு வந்தாய்? என் வாழ்க்கையை அழிக்கவா? அவள் கடுமையாக கேட்டாள். லைலா, நான். வேண்டாம், ஒன்றும் சொல்லாதே. நான் பழைய லைலா இல்லை. உங்கள் தயவும் பரிதாபமும் எனக்கு வேண்டாம். தயவு செய்து என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறு. உனக்கு படிக்க வேண்டாமா லைலா? உன் தங்கைக்கு? அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். நாங்கள் வாழ்ந்து கொள்வோம். என் தந்தை காரணமாக பலர் துன்பப்பட்டார்கள். அதனால் தலை குனிந்து வாழ்கிறோம். இனி என் பெயரால் நீங்களும் சமூகத்தின் முன் சிறுமைப்பட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவள் கதவை அவன் முகத்துக்கு நேராக அடைத்தாள். அந்த மூடிய கதவுக்கு முன் ஷாஹின் தவித்து நின்றான். பணத்தாலோ அதிகாரத்தாலோ அவள் இதயத்தின் கதவை திறக்க முடியாது என்பது அவனுக்கு புரிந்தது. அவளது ஆன்மாவின் பெருமை ஒரு பெரிய கோட்டையாக அவளை சுற்றி நின்றது. நிராசையுடன் திரும்பி நடக்கும்போது தூரத்தில் ஒரு காரின் நிழலில் ஜலீல் அதை பார்த்து கொடூரமாகச் சிரித்தான். ஷாஹினை அழிக்க மிகப்பெரிய ஆயுதம் தன் கையில் வந்து சேர்ந்திருப்பதை அவன் உணர்ந்தான். மூடிய கதவுக்கு முன்னால் நின்று திரும்பும்போது ஷாஹின் ஒரு முடிவு எடுத்திருந்தான். லைலாவின் இதயத்துக்கு செல்லும் வழி பணத்தாலோ அதிகாரத்தாலோ திறக்கப்பட முடியாது. அவளது ஆன்மாவின் பெருமையை மதித்து ஒரு நிழலாக அவளுடன் நிற்க மட்டுமே தன்னால் முடியும். அவன் அவளை தொந்தரவு செய்யவில்லை.
மாறாக ஒரு காவல் தேவதையைப் போல அவளது வாழ்க்கையை அவன் கவனித்தான். லைலாவின் தங்கை அம்னா கல்லூரியில் மிகவும் சிறப்பாக இருப்பதை அவன் அறிந்தான். அவள் தன் மூத்த சகோதரியைப் போல இல்லாமல் வாழ்க்கையை நடைமுறையாக சிந்திக்கும் கனவுகளைக் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். ஒரு நாள் அம்னாவிடம் அவளது கல்லூரி முதல்வர், அம்னா, உனக்கு எஸ்ஏ அறக்கட்டளையிலிருந்து ஒரு உதவித்தொகை கிடைத்திருக்கிறது. இனி உன் முழு படிப்புச் செலவையும் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். அம்னாவால் அதை நம்ப முடியவில்லை. வீட்டுக்கு வந்தவள் மகிழ்ச்சியுடன் அந்த செய்தியை லைலாவிடம் பகிர்ந்தாள். லைலாவின் நெற்றி சுருங்கியது. எஸ்ஏ அறக்கட்டளையா? அது ஷாஹின் அலியின் நிறுவனம் இல்லையா? ஆமாம் அக்கா. ஆனால் இது நம்முடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் கிடைத்தது. இதில் எந்த தயவும் இல்லை என்று அம்னா வாதிட்டாள். அந்த இரவு அந்த வீட்டில் முதல் முறையாக லைலாவின் முடிவுகள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டன. அக்காவின் இந்த பிடிவாதத்தால் நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம்? நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை வேண்டாம் என்று வைப்பது எதற்கு? அம்னாவின் கேள்விகளுக்கு முன் லைலா மௌனமாக இருந்தாள். அதே சமயம் ஜலீல் தன் கொடூரமான விளையாட்டுகளுக்கு மேலும் மூர்க்கத்தை சேர்த்தான். லைலாவையும் அவள் குடும்பத்தையும் அவன் கண்காணித்தான். அவர்களின் வறுமை அவன் கண்களில் ஒருவித ஆனந்தத்தை நிறைத்தது. ஷாஹினை அழிக்க லைலாவை காயப்படுத்த வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். லைலாவின் தாய் பாத்திமா பிவி சிறிய கேட்டரிங் ஆர்டர்களை எடுத்து குடும்பத்தை தாங்க உதவினார். அவர்களுக்கு ஒரு பெரிய திருமண ஆர்டர் கிடைத்தது. அது 1 மாதத்திற்கு தேவையான செலவை ஈடு செய்யும். ஆனால் திருமணத்திற்கு முந்தைய நாள் அவர்கள் பொருட்கள் வாங்கி வைத்திருந்த கடையின் உரிமையாளர் வந்து அந்த ஆர்டர் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஜலீல் அந்த திருமண வீட்டாரை மிரட்டி ஆர்டரை முடக்கியிருந்தான். அந்த இரவு அந்த வீட்டில் பட்டினி. பாத்திமா பிவி உடல் தளர்ந்து உட்கார்ந்திருந்தார். அம்னா கண்ணீருடன் லைலாவிடம் கேட்டாள், இன்னும் எதற்கு இந்த பிடிவாதம் அக்கா? இங்கே கஷ்டப்பட்டு சாக வேண்டுமா? லைலாவின் இதயம் உடைந்தது. தன் ஆன்மாவின் பெருமை குடும்பத்துக்கு ஒரு சுமையாக மாறுகிறதா என்று முதல் முறையாக நினைத்தாள். இந்த தகவல்கள் எல்லாம் ஷாஹினுக்கு தெரிந்தன. அவன் நேரடியாக தலையிடவில்லை. ஆனால் மறுநாள் அவனது நிறுவனத்தின் துணைத் தலைவர் விக்ரம் ஒரு பெரிய கோப்புடன் அவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றான். பாத்திமா பிவியா, எங்கள் நிறுவனத்தின் ஆண்டு குடும்ப கூட்டத்திற்கு கேட்டரிங் ஒப்பந்தம் உங்களுக்கு. இது ஒரு தொழில்முறை ஒப்பந்தம். மிகவும் சிறந்த மேற்கோள் உங்களுடையது என்று அவன் சொன்னான். லைலாவுக்கு விஷயம் புரிந்தது. இது ஷாஹினின் விளையாட்டு என்று. அவள் எதிர்க்கத் தொடங்கிய போது அவள் தாய் இடையில் குறுக்கிட்டு, நாங்கள் இந்த ஆர்டரை எடுக்கிறோம் சார். முதல் முறையாக லைலா தன் தாயை கீழ்ப்படிந்தாள். ஆன்மாவின் பெருமையை விட தன் குடும்பத்தின் பசி முக்கியம் என்று அவள் உணர்ந்தாள். ஜலீலின் கோபம் இரட்டிப்பானது. அவனது அடுத்த நகர்வு மேலும் கொடூரமாக இருந்தது. அவர்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டின் உரிமையாளரை செல்வாக்கு செலுத்தி நிலுவைத் தொகையின் பெயரில் அவர்களை வெளியேற்ற முயன்றான். ஒரு மாலை அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது அவர்களின் பொருட்கள் எல்லாம் வெளியே வீசப்பட்டிருந்தன. இங்கிருந்து வெளியேறுங்கள். நாளை காலை விடிவதற்கு முன் இங்கே இருக்கக்கூடாது என்று வீட்டின் உரிமையாளர் கத்தினான். தெருவில் அந்நியமான நகரத்தில் என்ன செய்ய வேண்டுமென தெரியாமல் அந்த 3 பெண்களும் தவித்து நின்றனர். லைலாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவளது எல்லா தைரியமும் உருகிப் போயிருந்தது. அந்த நொடியில் ஒரு மீட்பரைப் போல ஷாஹின் அங்கு காரோட்டி வந்தான். அவன் காரிலிருந்து இறங்கினான். ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவன் கண்கள் லைலாவின் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் இணைந்தன. அவன் வீட்டின் உரிமையாளரை நோக்கி திரும்பினான். அவன் பார்வையின் தீவிரத்தில் அந்த மனிதன் நடுங்கினான். இவர்கள் இங்கேயே தங்குவார்கள். இந்த வீடு இந்த நொடியிலிருந்து என்னுடையது. இதன் மதிப்பு எவ்வளவு என்று வேண்டுமானால் நாளை என் அலுவலகத்துக்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஷாஹின் சொன்னான். லைலாவுக்கு எதிர்க்க வார்த்தைகள் இல்லை. அவளது எல்லா கோட்டைகளும் உடைந்து விழுந்தன. அந்த இரவு அவனது கருணையின் நிழலில் அவளுக்கு தூங்க வேண்டியிருந்தது. அவள் தோல்வியடைந்திருந்தாள். அவளது ஆன்மாவின் பெருமை அவனது காலடியில் சரணடைந்திருந்தது. ஆனால் அந்த தோல்வியிலும் அவள் கண்களில் கண்டது பரிதாபமில்லை, வருடங்கள் காத்திருந்தும் அணையாத காதலின் தீயாக இருந்தது. ஷாஹின் வாங்கிய அந்த வீட்டில் லைலாவும் அவள் குடும்பமும் தங்கத் தொடங்கினர். அது ஒரு வீடு இல்லை, அவளது ஆன்மாவின் பெருமையின் கல்லறையாக இருந்தது. ஒவ்வொரு நொடியும் அவள் உள்ளுக்குள் நீறினாள். அவனது கருணையில் வாழ்வதை விட மரணம் மேல் என்று அவளுக்கு தோன்றியது.
ஆனால் தாயின் மற்றும் தங்கையின் முகத்தை பார்க்கும்போது அவள் அந்த எண்ணங்களை அடக்கினாள். ஷாஹின் பின்னர் அந்த வீட்டுக்கு வரவில்லை. ஆனால் அவனது அக்கறை அவர்களை பொதிந்து நின்றது. விக்ரம் மூலம் பாத்திமா பீவிக்கு கேட்டரிங் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைத்தன. அம்னாவின் படிப்பு எந்த தடையும் இல்லாமல் முன்னேறியது. அவர்களின் வாழ்க்கை பசுமையடையத் தொடங்கியது. ஆனால் அது ஷாஹின் கொடுத்த தண்ணீரும் உரமும் காரணம் என்ற எண்ணம் லைலாவை வேட்டையாடியது. நாட்கள் கடந்தன. கொச்சியின் மிகப்பெரிய ஹோட்டலில் அந்த ஆண்டின் இளம் தொழில் முனைவோருக்கான தேசிய விருது வழங்கும் விழா நடந்தது. வணிக உலகின் முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், ஊடகங்கள் எல்லாம் அந்த விழாவில் இருந்தன. ஜலீலும் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தான், ஷாஹினின் வெற்றியை பொறாமையுடன் பார்த்தவாறு. விருதை பெற்ற பின் ஷாஹின் மைக் முன் வந்தான். ஆயிரக்கணக்கான கண்கள் அவனை உற்று நோக்கின. நன்றி, அவன் தொடங்கினான். எல்லோரும் கடின உழைப்புதான் வெற்றிக்கு பின்னால் என்று சொல்வார்கள். உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கையில் கடின உழைப்பை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு நம்பிக்கை. வருடங்களுக்கு முன் ஒரு தேர்வுக்கு கட்டணமில்லாமல் தவித்து நின்ற ஒரு பையன் இருந்தான். அவனது கிழிந்த சட்டைக்கோ உடைந்த செருப்புக்கோ அல்ல, அவனது கண்களில் இருந்த கனவுகளை ஒரு பெண் பார்த்தாள். அவள் கொடுத்த 250 ரூபாய் ஒரு உதவி இல்லை, அது ஒரு முதலீடு. என் திறமையில் அவள் வைத்த நம்பிக்கை. அவன் ஒரு கணம் நிறுத்தினான். சபை நிசப்தமாக இருந்தது. இன்று கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள இந்த எஸ்ஏ குழுமத்தின் உண்மையான உரிமையாளர் அவள்தான். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு, என் இதயத்தின் ஒளி, என் லைலா. ஆயிரக்கணக்கான மக்களின் கைதட்டல்களுக்கு மத்தியில் ஜலீலின் முகம் வெளிறி வெளுத்தது. அவன் முற்றிலும் தோல்வியடைந்திருந்தான். அந்த உரையை லைலா தன் மொபைலில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்ணீர் அந்த திரையில் விழுந்தது. அவன் அவளை பரிதாபப்படவில்லை. உலகின் முன் அவளை ராணியாக வைத்து மதிக்கிறான். அவளது ஆன்மாவின் பெருமையின் காயங்களில் அவன் காதலின் மருந்து பூசினான். விழா முடிந்து இரவின் அமைதியில் அவன் அவளுக்கு முன் வந்து நின்றான். அந்த பழைய வாடகை வீட்டின் முற்றத்தில். லைலா. அவள் தலை உயர்த்தவில்லை. அவள் கண்ணீர் தோய்ந்திருந்தது. நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புவது பரிதாபத்தால் இல்லை. என் வெற்றிக்கு ஒரே காரணம் நீ. என் வாழ்க்கையை மாற்றியது நீ கொடுத்த அந்த 250 ரூபாய். அன்று நீ சொன்னது யாது? வெற்றி பெறும்போது ஒரு பிரியாணி வாங்கி தர வேண்டும் என்று. நான் உனக்கு வாங்கி தர வேண்டியது ஒரு நாள் பிரியாணி இல்லை, ஒரு வாழ்நாள் முழுவதும் காதலால் பரிமாறப்படும் ஒரு பிரியாணி பாத்திரம். அவன் கண்களில் இருந்த காதலுக்கு முன் அவளது எல்லா பிடிவாதங்களும் உருகி மறைந்தன. இந்த முறை அவள் கண்கள் மகிழ்ச்சியால் நிரம்பின. தன் வறுமையை அல்ல, தன்னைத்தானே காதலிக்கும் அந்த பெரிய மனதுக்கு முன் அவள் தன் வாழ்க்கையை இறுக்கி அணைத்தாள். உபசம்ஹாரம், எபிலோக். 2 வருடங்களுக்கு பிறகு. லைலாஸ் கிச்சன் என்ற பெயர் இன்று கொச்சியில் உள்ள வீடுகளில் பரிச்சயமானது. லைலாவின் உரிமையில் உள்ள அந்த கேட்டரிங் சங்கிலி நகரத்தின் மிகச்சிறந்த ஒன்றாக வளர்ந்திருக்கிறது. அவள் இன்று சொந்த காலில் நிற்கும் ஆன்ம விசுவாசமுள்ள ஒரு தொழில்முனைவோராக இருக்கிறாள். எஸ்ஏ குழுமத்தின் புதிய அலுவலக கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெறுகிறது. ஷாஹின் அலி பேச்சு மேடையில் நிற்கிறான். சபையின் முன் வரிசையில் புன்னகையுடன் லைலா உட்கார்ந்திருக்கிறாள். அவர்களின் கண்கள் ஒருவரையொருவர் பேசிக் கொண்டிருந்தன. அடுத்த விடுமுறையில் அவர்கள் ஒன்றாக தங்கள் பழைய மஹல்லாவுக்கு கல்லாயிபுரத்துக்கு பயணம் செய்தனர். அந்த பள்ளிக்குன்றின் மேல் நின்று கீழே பார்க்கும்போது ஷாஹின் அவளது கைகளை இறுக்கி பிடித்தான். நினைவிருக்கிறதா லைலா, இங்குதான் நாம் பெருநாளுக்கு சந்தித்தோம். அவள் சிரித்தாள். எல்லாம் நினைவிருக்கிறது. என் இதயத்தின் ஒளி நீங்கள்தான் ஷாஹின். அவன் அவளது நெற்றியில் அன்புடன் முத்தமிட்டான். தூரத்தில் கல்லாயிப்புழ அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களின் காதல் போல எல்லா தடைகளையும் தாண்டி அமைதியாக, ஆழமாக.